ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை மட்டும் நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வீட்டில் கிச்சனில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்கள் இருந்தாலே போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செய்யலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மாவோடு சேர்த்து ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோட தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இப்போ தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இடியப்பத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா மாவு சுடுதண்ணி சேர்த்து தான் நம்ம கலந்து விடுவோம். அதே போல் தான் இப்போ இந்த பால் கொழுக்கட்டைக்கும் அரிசி மாவோட சுடுதண்ணி சேர்த்து தான் நல்லா கலந்து விட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வச்சு நம்ம கலந்து விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம கை போட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மாவை கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாவு ஆறி வந்த பிறகு இப்போ கை போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒரு சேர இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. கை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்கணும். அப்போ தான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ பர்ஃபெக்டாக நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்போ மாவுக்கும் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு அகலமான பாத்திரமோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் செய்ய நினைக்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 கைகள்லையுமே எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பால் கொழுக்கட்டை கையில் பிடிச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. அதனால் 2 கைகள்லையும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து போட்டுக்க போகிறேன். இதே போல் தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருண்டை ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் செய்ய நினைக்கிறீங்களோ அதே போல் கூட நீங்கள் இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த கொழுக்கட்டை ஷேப் நீளமாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்ததுக்கு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் கட்டி வெல்லம் சேர்த்துருக்கேன். கட்டி வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் ஒயிட் சுகர் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை பாகு ரெடி பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு கட்டி வெல்லம் சேர்த்துருக்கிறதுக்கு சரியாக 3/4 கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா முழுமையாக கரைச்சி எடுத்துக்கணும். அதில் நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இந்த வெள்ளை கரைசலை தனியாக ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் சின்ன சின்ன தூசி இருக்கும். அதனால இந்த வெள்ளைப்பாகை தனியாக ஒரு பவுலில் நம்ம இப்பொழுதைக்கு வடிகட்டி தயாராக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் நம்ம பால் கொழுக்கட்டை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அரிசி மாவு வெல்லம்லாம் அளந்து சேர்த்தோம் பார்த்திங்களா, அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி இதில் இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நல்லா சூடாகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் விட்டு சூடாகி நல்லா கொதி வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை எதுவும் உடஞ்சி போயிடாமல் மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அடியில் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கங்க.
நெய் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் கொழுக்கட்டை வந்து இப்போ தண்ணியில் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக பிரிஞ்சு வெந்து வரும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறதுனால இன்னும் பால் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பால் கொழுக்கட்டை வந்து வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதில் பால் கொழுக்கட்டை இப்போவே நல்லா வெந்து வந்துடும். ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இடையில மட்டும் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை பாகையும் சேர்த்து நல்லா ஒரு புறை கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை பாகு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு முறை நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், திரும்பவும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றிக்கங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 மூடி தேங்காயை அரைச்சி நல்லா கெட்டியாக தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டையே வேக வச்ச அந்த தண்ணி, வெள்ளை கரைசல், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால் இது தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இதை எப்படி இந்த தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆக்குறதுனா, கடைசியாக இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ அதை இதில் சேர்த்துக்கங்க. இந்த 3 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணி சேர்த்து கலந்துட்டு நமக்கு சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டிப்பட்டு கெட்டித்தன்மையாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போவே ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து இது கெட்டியாகி வந்திருக்குது. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கெட்டியாகி வரும். அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். அப்போ சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.